வணக்கம். இந்த ஏப்ரல் மாதம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதத்தினுடைய தொடர்ச்சி கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அமையும். அது நம்ம எந்த ஏரியாலன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த பொருளாதார ரீதியாக இந்த கன்னியா ராசிக்காரங்களில் வெவ்வேறு மக்கள் எப்படி இருப்பான்னு பார்க்குறப்போ, சொந்தமாக தொழில் செய்கிறவங்க கன்னியா ராசிக்காரங்களில் அது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஒரு லாயர்ஸ், டாக்டர்ஸ், வேறு இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான போக்கே இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். மார்ச் மாதத்தினுடைய தொடர்ச்சி பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல போக்கை கன்னியா ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருக்கும். ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸுன்றது மோஸ்ட்லி அவங்களுக்கு எதுவும் தெரியாமையே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கோ, என்ன கிரேடில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ப்ரைவேட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய ஒரு இன்சென்டிவ்ஸோ தேடின சமயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு பணம் வரவு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படும். சிறு தொழில்கள், இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லை புதுசாக ஒரு மிகவும் சிக்கலான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பாத் பிரேக்கிங், நல்ல ஒரு திருப்பு முனையாக பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராவல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஷார்ட் ஜேர்னிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கும். தூரதேசங்களுக்கு போனாலும் சரி, ஒரு ஷார்ட் ஜேர்னிஸ் எங்கே போனாலும் சரி, நல்ல ஒரு வெற்றி அமையக்கூடிய ஒரு நாட்களாகவே எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் அமையும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா, மாத முற்பகுதியில் பிற்பகுதியில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தால் கொஞ்சம் கவனமாக படித்து, ஒரு சோம்பல்லையோ இல்லை ஒரு இங்கிலீஷில் ஒரு காம்ப்ளசன்ஸின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாக அணுகுனா எல்லா விதமான வெற்றியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அருமையான மாதமாக அமையும். எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்தது எல்லாம் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, இது ஒரு மாத பிற்பகுதியில் ஒரு சிரமமான போக்கு காணப்படும். சொந்த பந்தங்கள்னால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமாக அலைச்சல்கள் இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மற்றபடி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க விஷயத்துல எல்லாம் இது ஒரு அருமையான ஒரு மாதமாக எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் அமையும். ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கன்னியா ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் க்ரானிக் டிசார்டர்ஸ், அதாவது பார்த்தோம்னா ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஆல்ரெடி சஃபர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்பட்டு அவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஒரு காலகட்டமில் கொஞ்சம் இந்த கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் தன்னுடைய தாய், தந்தை, இவங்களுடைய உடல்நல விஷயத்தில் எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கும். நம்ம கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய மாற்றம் பார்த்தோம்னா முதல் பகுதியில் ஒரு பெரிய சிரமத்தை கன்னியா ராசிக்காரங்களுக்கு கொடுத்தாலும், பிற்பகுதியில் சூரியன் உச்சமாகறப்போ குருவின் பார்வை படுறதுனால நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை பேங்க்ஸில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லைனா ஏதாவது ஒரு விதமாக அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியிருந்தாலோ எல்லாருக்கும் அந்த வராத கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். புதன் 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும், அந்த புதன் பெரும்பாலும் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த நீச்ச பலனை கொடுக்காமல் சுப பலன் கொடுக்கறதாவே அந்த புதன் அமைகிறதுனால நிறைய கன்னியா ராசிக்காரங்களுடைய வீட்டில் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ், அப்புறம் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். செவ்வாயும் சனியும் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடு கட்டின்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பெரும்பாலும் பார்த்தோம்னா, குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறதும் 8ஆம் இடத்தை பார்க்குறதும்
10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பேரு புகழும் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் கன்னியா ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். கன்னியா ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா பெரும்பாலானவங்களுக்கு முதல் வாரமும் கடைசி வாரமும் அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மாதம் 2வது வாரமும் 3வது வாரமும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலான ராசி பலன்கள் நல்லா இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற ஒரு தசாபுக்தி அவங்களுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ராசி பலன்களை ஒப்பிட்டு அதுலேருந்து ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு அதை பார்த்து நம்ம செயல்படுறது நல்லது. அப்படி இருக்கிறப்போ அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்னம் தசாபுக்திகள் என்ன தெரிஞ்சுன்னுட்டு அது தகுந்த மாதிரி ராசி பலனையும் கம்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் லக்னமோ தசாபுக்தி என்னன்னு தெரியலன்னா எங்களை அணுகுனா உங்களுக்கு வந்து என்னன்றது நாங்கள் சொல்லக்கூடியது கடமைப்பட்டிருக்கோம். பெரும்பாலான நாட்கள் எல்லா கிரக சூழ்நிலையிலும் ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாலும் தன் அருகாமையில் நாளில் செவ்வாய் சனியினுடைய ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்துக்கு சிவன் கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு வெற்றிகரமான மாதமாக எல்லா கன்னியா ராசிக்காரங்களும் அமைச்சிக்கலாம். பெரும்பாலான கன்னியா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம். பொருளாதார இந்த கிரகனுடைய சாரங்களில் வந்து இந்த 2ல் குரு 11ல் ராகு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் வரப்போ 8ஆம் இடத்துலையும் வந்து ஒரு 8, 9ல் சுக்கிரன், அந்த சுக்கிரனை வந்து ஒரு குரு பார்க்குறது இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒரு திடீர் பெரிய ஒரு பண வரவும் அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும் முயற்சியில் கடும் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான மாதம் அமையும். ஸோ ராகு கேதுக்கு சஞ்சாரம் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான போக்கை தரும். 5ல் கேத்து இருக்கிறதுனால இந்த 5ல் இருக்கிற கேத்து வந்து எந்த கிரகமும் பார்க்காத ஒரு காலகட்டங்கள் 5ஆம் இடத்துக்கு உண்டான காரகத்துவம் இருக்கிற குரு 2ஆம் இடத்துல இருக்கிறனால தன்னுடைய சில்ட்ரன்ஸ்க்காக வந்து அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் எடுத்து அவங்களுடைய மேல் படிப்புக்கோ இல்லை அவங்களுடைய திருமணத்துக்கோ ஒரு பெரிய முதலீடோ இல்லை ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நம்ம இந்த ஜோதிடம் மொத்தமாக பார்த்துனோம்னா நம்மளுக்கு என்ன மாற்றம் வரணும் அப்படின்றது தெரிஞ்சு செயல்படலாம். பொதுவாக ஜோதிடத்தை அணுகிறதே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையும் இல்லை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப அணுகிறோம். ஜோதிடம்ன்றது ஒரு வழி சொல்லும். அந்த கிரகங்கள் நீங்கள் இப்படி பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, உங்களுக்கு இப்படியே போனால் இப்படி வழி போகும். அப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் ரொம்ப மனுஷன் வந்து ஒரு கஷ்டப்படுறப்போ ஒரு ராசி பலனை பார்த்து என்ன நடக்கும்ன்றப்போ நம்ம வந்து 2 உபாயம், விதின்றது உண்டானா உண்டு, விதி வழின்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்ன சிரமமாக இருந்தாலும் தெய்வீக வழிபாடு ப்ளஸ் நம்மளுடைய முயற்சி இது 2யும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு நடந்துன்னு இருக்கிற ஜாதகத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் சாதகமாக வச்சுக்கிறதுக்கு ஒன்றா கண்டிப்பான முயற்சி நடக்கும். எவ்வளோ கடுமையான காலகட்டங்களும் தெய்வ அருள்னால் வந்து கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை மாறி ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு பிரேக் கிடச்சி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தெய்வம் அருள் புரியும். ஸோ ஜோதிடம் என்றது உங்களுக்கு வழிகாட்டி தான். இந்த ராசி பலனை வச்சு ஒரு முழுமையாக ஒரு முடிவு வரத்துக்கு முன்னாடி உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தியும் உங்களுக்கு வந்து நடந்து இங்கே இருக்கிற சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அணுகுனா இது உங்களுக்கு ஒரு உபயோகரமான ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது விஷயமாக இருக்கும். ஸோ எதையுமே வந்து ஒரு ராசி பலனை பார்த்து ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு நல்ல முடிவாக உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்கும் என்று வேண்டிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் பக்கா டிவி. Definitely Pakka TV is going to come out with a lot of innovative programs. பக்கா டிவிலேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு
எடுத்து கொடுக்கணும்னு இருக்கும். இப்படி இருக்கிறப்ப என்னென்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜின்றது தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்றதுனால, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கணுன்றதுனால நீங்கள் டெஃபினட்டாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.